singer. I'm a physician and she's a dentist. She carries a wonderful smile, and I am supposed to look after the whole total health care. Beloved Director Madam, beloved teachers, HMs, and my beloved students whom I see as future Vice Chancellors, future professors, future doctors, future engineers, leave alone doctors, engineers, future educationists, future brilliant aeronautical engineers, brilliant astronauts, and whatnot, whatever field. My respects to the parents who have put their children, who have entrusted their valuable time of taking care of the children to the teachers of this great institution. That is very important. வீட்டில் இருந்து குழந்தைகளை காலையிலேயே அவங்கள ரெடி பண்ணி யூனிஃபார்ம்லாம் ரெடி பண்ணி டிஃபனை பேக் பண்ணி மதியானத்துக்கு பண்ணி எல்லா வேலையும் பார்த்து ஒரு குழந்தைய ஒப்படைக்கிறது வந்து ஆசான்கள்கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. Those days it used to be called a குருகுலம் system. இன்னைக்கு குருகுலம் தான், இன்னைக்கு நித்திய குருகுலம், காலையில் போயிட்டு சாயங்காலம் திருப்பி வந்துடுற மாதிரி. அந்த காலத்தில் குரு வீட்லேயே தங்கி they had to stay back at Guru's place to learn. இப்போ காலையில் குருகுல வாசத்துக்கு போயிட்டு மாலையில் வீட்டுக்கு வராங்க. they spend only a few hours with the parents. அதுக்குள்ளே வந்து டிவி சேனல், டிவி ஷோஸ், செல்ஃபோனில் உள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வீடியோ கேம்ஸ், இதெல்லாம் தாண்டி ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்கள படுக்க வச்சு திருப்பி காலையில் எழுப்பி கிளப்புறது வரைக்கும் தான் பேரண்ட்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ த டீச்சர்ஸ் டேக் கேர் ஆஃப் லிட்டரலி ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் விச் த பேரண்ட்ஸ் ஷுட் டேக் அண்ட் லுக் ஆஃப்டர். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கல்வி பயில்வது முக்கியம், அதிமுக்கியம். ஏன்னா பாரதிதாசன் பாட்டு ஒன்று இருக்கு, கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே கண்மணியை கேளடா நீ என்றன் சொல்லையே. கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே அப்படின்னு பல்லவி. கல்வியை விட பெரிய செல்வம் எதுவும் அதை பேரண்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஜோரா கை தட்டலாம், குழந்தைகள்லாம் நல்லா கை தட்டலாம். The best ever wealth which a parent can give to you is education. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது, போய் மாடா தெரிஞ்சு ஆடா தெரிஞ்சு இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லா ப்ரொஃபஷன்லேயும் அவங்க ஹார்ட் ஒர்க் வந்து அவங்க பசங்க நல்லா படிக்கணும்னு தான். அதில் வந்து இதே பாட்டில் சரணம் பாடுறோம். இப்போ கல்வியுள்ளவரே கண்டுள்ளார் எனலாம், கல்வி இல்லாவர் கண் புண் என்றே பண்ணலாம். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை கற்பதுவே உன் முதற்கடமை. கற்பதுவே உன் முதற்கடமை. கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே. கல்வி உள்ளவரே கண்ணுள்ளார் எனலாம், கல்வி இல்லாவர் கண் புண் என்றே பண்ணலாம். ஔவையார் என்ன பாடினாங்க? இளமையில் கல், ஔவையின் ஆத்திச்சூடி, திருக்குறள், இதில் அட்லீஸ்ட் 10 தெரிஞ்சுட்டு நம்ம சிலபஸில் இல்லைனாலும் அவுட் ஆஃப் சிலபஸில் வீட்டில் கற்றுக்கிட்டு நம்ம வச்சோம்னா நமக்கு இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் இஸ் அ கம்யூனிகேஷன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். யூ கேன் கம்யூனிகேட் இன்டர்நேஷ்னல் at the international level with your English, but it's only a communication language. You must respect your mother tongue, speak mother tongue in your homes, and learn a few songs
இன் யுவர் மதர் டங். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல பாட்டுகளை கற்றுக்கணும், நல்ல கருத்துக்களை கற்றுக்கணும். இப்போ ஔவையாருக்கு வரேன். ஔவையார் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். அதில் இளமையில் கல்லுன்றது ஔவையுடைய வாசகம். அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இளமையிலேயே கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்? நல்ல ஃபர்டைல் லேண்டு கூட நல்ல இளமையான லேண்டாக இருந்ததுன்னா நல்ல கப்புன்னு பிடிச்சிக்கும். இப்போ நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயத்த, ஒரு வெப் பற்றிய விஷயங்கள்லாம் நாங்கள் கற்றுக்கணும்னா 4 நாள் ஆகும். எங்கள் செல்ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம்னா உங்கள்கிட்ட கொடுத்தா டக்குன்னு அப்படி முடிச்சு கொடுத்துருவீங்க. நாங்கள் அதை 4 நாள் 4 ஆளுகிட்ட போய் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாப்புல இருக்கும். மியூசிக் இஸ் ஒன் எசென்ஷியல் திங் which respects you. Music is within you. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மியூசிக் இருக்கு. லப்டப் லப்டப் லப்டப்னு ஒரு ரிதம் இருக்கு. நம்ம ஹார்ட் எப்படி அடிக்குது? லப்டப் லப்டப் லப்டப்னு அடிக்குது. அதில் ஒரு ரிதம் இருக்கு. தக்கிட்ட 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 தக்கிட்ட. அதனால தான் அந்த தக்கிட்ட தக்கிட்டன்னு வர்ற திசரம் சொல்லுவாங்க அந்த நிலைக்கு. ஸோ லைஃப்பில் நம்ம கற்றுக்க வேண்டியது 1 2 3 4 5. 1 ஃபார் ஒன்று பரம்பொருள். God is one. God is one. God is one. God is one. God is one everywhere. Ganapati Ganapati there. Ganapati Ganapati everywhere. God is one. God is one. God is one everywhere. Christu here, Christu there. Christu Christu everywhere. God is one. God is one. God is one everywhere. Allah here, Allah there. Allah, Allah everywhere. God is one. God is one. God is one everywhere. Guruji here, Guruji there. Guruji, Guruji everywhere. God is one. God is one. God is one everywhere. Very easy. God is one. What is for two? ரொம்ப பெரியவங்கன்னா இம்மை மறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் அதுக்கு அடுத்த உலகம் அது இல்லை. 2 விஷயம் வாழ்க்கையில் சொல்கிறேன் அப்படி சொன்னால் நல்லது கேட்டது. இது 2 தெரிஞ்சுக்கணும். மியூசிக்காக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம லைவ்லிஹுட்டாக இருந்தாலும் சரி, கடவுள் ஒன்று, பரம்பொருள் ஒன்று. பரம்பொருள் எல்லாரும் ஒன்று தான். அதுக்கு நமக்கு எல்லாம் ஒரே கடவுளாக இருந்து இருக்காரு. Almighty guides us. 1. Number 2, நல்லது கெட்டது. What is good? What is bad for us in everyday life? What should we learn? What we should not learn from others? School இந்த சிலபஸ் சொல்ல நான். ஓகே. Number 3, what is 3 for? கனிவு, பணிவு, துணிவு. கனிவாக இருக்கணும், எல்லாத்துக்கும் கனிவாக பேசணும், கைண்டாக பேசணும், பணிவாக இருக்கணும். யூ ஷுட் பி ஆல்வேஸ் ஹம்பிள். எல்லாம் பணிவாக ரொம்ப பணிக்கு பேசணும். துணிவு, துணிவுன்றது இருந்தால் தான் துடிச்செல்லாம் நம்ம இறங்கி பண்ண முடியும். 3 ஆச்சா? 4 என்ன? 4 பேர் மெச்சூராப்பில் நல்லா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த 4 பேர் யார்? 4 பேர் மெச்சூராப்பில் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது நம்மளுடைய 4 வகை சூழல்கள். நம்மளை சுற்றி 4 விதமான சீசன்ஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி 4 வகையான குணங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கும். அதை கண்ட்ரோல்டாக வச்சு வாழணுங்கிறது. 5னா என்ன? பஞ்சபூதங்கள். அண்ட் யுவர் 5 சென்சஸ். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது 5 ஐம்புலன்கள் சொல்லுவாங்க. 5 சென்சஸ். அதே மாதிரி கெட்டிங் டூ பிலசாபிக்கல் மாதிரி நினைப்பீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லாம் சங்கீதத்தில் இருக்கு. ஏகதாளம் இருக்கு, திஸ்ரம்னு ஒரு நடை இருக்கு, பஞ்ச நடைகள் இருக்கு. திஸ்ரம், சதுஸ்ரம், மிஸ்ரம், சங்கீரணம்.
Chadushram, Tisram, Mishram,